இன்று வரைக்கும் கிறிஸ்மாஸ் கிட்ட தான் போறேன், இவர்கிட்ட மட்டும்தான் படிக்கிறேன். நல்லதொரு முன்னேற்றம் வந்து இந்த ஏலெவல் ஜேர்னியில் இருக்கிறேன். அப்போ இந்த கிளாஸ் ஊடாக வந்து என்னென்ன விஷயங்கள் நான் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, முதல்ல வந்து கெஸ்மால் சார் யூனிட் வந்து கைடோடு தான் கொண்டு போவோம். இப்ப எங்கட சீனியர்ஸ் தாத்தமாரெல்லாம் சொன்ன மாதிரி கைடை வந்து எவ்வளவு அந்த பிள்ளைக்கு வந்து விலங்கெடுக்கலுமோ அந்த அளவுக்கு இறங்கி இவர் விளங்கப்படுத்துவாரு. கைட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களா இருக்கட்டும், பிள்ளைகள் வந்து எக்ஸாம்ல தவறு விடக்கூடிய விஷயங்கள் நாங்க லேசாக விட்டுட்டு போவோம், இது வராது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நுணுக்கமாக தேடி சொல்லி தருவாரு. அதே மாதிரி வந்து யூனிட் வைஸ் செமினார் எல்லாம் வைப்பாரு. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து இப்பதானே உங்கள்ட்ட ஆரம்பம் கிளாஸ் ஜாயின் ஆக போகும்போதும் சில விஷயங்கள் நடக்கும். யூனிட் வைஸ் எக்ஸாம் செய்வாரு, அதே மாதிரி செமினார் செய்யற. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் இந்த கிளாஸ்ல நடக்குது, பிரசன்டேஷன் செய்யறது. ஏன்னா அந்த சார் வந்து ஒரு அழகு படிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்பாரு உங்கள்கிட்ட, நீங்கள் இந்த யூனிட்ல வந்து பிரசன்டேஷன் செய்யறதுக்கு யாரு விருப்பம்னு சொல்லி. கட்டாயம் நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்கள் அந்த பாடம் விளங்கினோ விளங்க இல்லையோ கட்டாயம் முன்னுக்கு வந்து பிரசன்டேஷன் செய்யுங்க. அது உங்களுக்கு ஏ லெவல்ல வந்து நல்ல கை கொடுக்கும். என்னன்னு சொன்னா, எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கட சார் வந்து எங்களுக்கு யூனிட் 2 படிச்சு தரும்போது அந்த நேரம் அமுக்க குழு என்ற ஒரு தலைப்பு தான் இருந்துச்சு. அப்ப கேட்டு சார் யார் வந்து பிரசன்டேஷன் செய்யறேன். அப்ப நான் வந்து எனக்கு அந்த நேரம் அந்த யூனிட் வந்து நான் ஃபுல்லா முடிக்க கூட இல்லை. நான் சொன்ன தானே ஸ்கூல் எனக்கு அவ்வளோ வளவும் இல்லை. அப்ப நான் தனியே தான் படிக்கணும், கெஸ்மார் சார் சொல்லி தரத்தை மட்டும்தான் வச்சு படிக்கிறேன். அப்ப நான் வந்து தைரியமா கொஞ்சம் சொன்னேன், சார் நான் செய்யறேன் அப்படின்னு. அப்ப செஞ்சனாலும் சும்மா கேளாது, இப்ப எல்லாட்ட முன்னுக்கும் பேசணும் செய்யணும். அப்ப நான் நிறைய தேடினேன் அதுக்கு. அவ தேடும் போதும் எனக்கே விளங்குச்சோ, இந்த சார் வந்து பிரசன்டேஷன் செய்யறது கிளாஸ்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆயிக்கிறேன். ஏன்னா நாம வந்து அந்த யூனிட் தொடர்பா நல்லா தேடி படிக்கும் போது அதை வந்து இன்னொரு பிள்ளைக்கு நாங்க விளங்கப்படுத்தும் போது அது எங்களுக்கு நல்ல ஆழமா பதியுது. அதனால நான் வந்து சஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம், கட்டாயம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து அந்த பிரசன்டேஷன் தாரது அதுகளை கொஞ்சம் நீங்கள முன் வந்து செய்யுங்க. அதே மாதிரி வந்து யூனிட் எக்ஸாம் வைக்கிறேன், அது நல்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த ஜூம் கிளாஸ் சார் சொன்ன மாதிரி பிசிக்கல் கிளாஸ், ஜூம் கிளாஸ் அது என்ன பிரச்சனை இல்லை, படிக்கிற புள்ள வந்து எங்க இருந்தாலும் படிக்கும், அது உண்மைதான். ஆனா இந்த ஜூம் கிளாஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாம ஒரு பிசிக்கல் கிளாஸ் போனதா வச்சுக்கோங்களேன், எங்கட ஊரு இல்லாட்டி எங்கட அடுத்த ஊரு அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளோட தான் எங்களுக்கு பழக்கம். அப்ப அவங்களோட தான் எங்களுக்கு கொஞ்சம் போட்டி ஆயிக்கும். ஆனா ஜூம் கிளாஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பிள்ளைகள் வருவாங்க. ஏ லெவல்ன்றது ஒரு போட்டி பரீட்சை தானே, ஓ லெவல் மாதிரி இல்ல. அப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருதுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த புள்ளிகளோட கொஞ்சம் போட்டி வரும். இப்ப எங்களுக்கும் அழகு ரீதியான பரீட்சை எல்லாம் நடக்குது. இப்ப திட்டத்திற்குள்ள எல்லாம் நடந்துச்சு. அப்ப ஒவ்வொரு எக்ஸாம் செய்யும் போதும் எங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும். அந்த போட்டி வந்து எங்களை இன்னும் நல்லா பொலிட்டிக்கல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு, அதே மாதிரி நல்லா கொஞ்சம் படிச்சு நாங்களும் இப்படி ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் வேண்டியது ஆன ஆர்வத்தை வந்து இந்த ஜூம் கிளாஸ் கொஞ்சம் தூண்டுது. அப்ப உண்மையிலுமே நீங்க வந்து பாக்கியசாலின்னு தான் சொல்லணும். எங்கட இந்த செஸ்மார்ஸோட கிளாஸ்க்கு வந்தது. என்னன்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, படிக்கிறது வந்து ஒரு கலை, அதே மாதிரி வந்து எக்ஸாம் எழுதுறது வந்து இன்னொரு கலை, அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுன்றது இன்னொரு கலை. என்னன்னு சொன்னா எல்லாராலையும் வந்து ஒரு நல்ல விதமா படிச்சு கொடுக்கல. அது நிறைய இப்ப டீச்சர்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டுட்டா அவங்க நல்ல ஆழ்ந்த அறிவிக்கும். ஆனா அதை வந்து அந்த பிள்ளைகளுக்கிட்ட எடுத்து கொடுக்குற முறை வந்து அந்த பிள்ளை